ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இப்போ நம்ம தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்க மகுடம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான கமர்ஷியல் படமாக விஷால் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. பல வருஷமாக அவர் ஆசைப்பட்ட ஒரு வேலையும் சேர்த்து செஞ்சு முடிச்சிருக்காப்புல, நடிப்போட சேர்த்து. இப்போ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோட அப்பா பெரிய விஷால் அவரு ஒரு டானா இருக்காப்புல. நம்ம ஹீரோ அவர்கிட்ட பேச்சுவார்த்தையே இல்லாம இருக்காரு. ஏன்னு பாத்தீங்கன்னா, அவங்க அம்மா இறந்ததுக்கு அவங்க அப்பா பண்ண ரவுடிசம் தான் காரணம் அப்படின்ட்டு. இப்ப நம்ம அளவு பாத்தீங்கன்னா ஃபேமிலியோட வாழ்ந்துட்டு வர அவருக்கு கார் வாங்கணும்ன்ற சிச்சுவேஷன் ஏற்படுது. அதுக்காக ஒரு காரும் வாங்குறாரு. அந்த கார் வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஆளோட வாழ்க்கையே தலைகீழா மாற ஆரம்பிக்குது. அப்படி என்னதான் மாறுது, அது எப்படி அவங்க அப்பாவோட போய் கனெக்ட் ஆகுது, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படம் விஷால் டைரக்ஷன் பண்ணியிருக்க மொதல் படம். அதனால கண்டிப்பா நம்ம டைரக்ஷனை பத்தி பேசியே ஆகணும். விஷால் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அர்ஜுன் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தவர் அந்த காலத்தில். இப்போ அதுக்கப்புறம் பல படங்கள் நடிச்சிருக்காரு, பல ஹிட் படங்களுமே கொடுத்திருக்காரு. சரி, அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு சூப்பரான படம் எடுத்திருப்பாரு நம்ம நினைச்சா, அவர் எடுத்து வச்சிருக்கதோ பார்த்தீங்கன்னா அவர் இஷ்டத்துக்கு ஒரு படம், ஒரு அரக பழசான ஒரு ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருக்காரு. அதுல சுவாரஸ்யமே இல்லாத ஒவ்வொரு சீனையும் எழுதி வச்சிருக்காரு. அதையும் தாண்டி பிரிடிக்டபிளான சீன்ஸை மட்டுமே எழுதி வச்சிருக்காரு. இதுக்கப்புறம் இந்த சீன் தான் வரப்போகுது அப்படின்ட்டு ஒரு சின்ன பையன் பார்த்தா கூட சொல்ற அளவு ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காரு. சரி, டுவல் ஆக்ஷன்ல எப்படி பண்ணியிருக்காரு, அவர் ஆக்டிங் வைஸ் பார்த்தா ஆக்டிங் வைஸ் குறை சொல்ற அளவு பெருசா எதுவும் கிடையாது. இருந்தாலும் நம்ம ஆல்ரெடி மார்க் ஆண்டனின்னு ஒரு படம் பார்த்திருக்கோம். அதுல அவங்க தனித்துவமான ஒரு வேர்ல்டை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதுல பாக்குறதுக்கு விஷால் டுவல் ஆக்ஷன்ல எங்கேஜிங்கா சூப்பராகவே இருந்தார். ஆனா இந்த படத்துல அப்பா கெட்டப்புக்கு கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு கெட்டப்பை போட்டுட்டு அவர் வரதெல்லாம் நம்மளால பார்த்து சகிக்கவே முடியல. அவருக்கு யார் ஐடியா தராங்கன்னு தெரியல. அப்பா கேரக்டரை இந்த விக வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. இன்னும் பெட்டரான ஒரு மேக்கப் கண்டிப்பா அவரால் பண்ணியிருக்க முடியும். அது ஏன் மிஸ் பண்ணாரு அப்படின்னு தெரியல. இத்தனைக்கு இது ஒரு கமர்ஷியல் படம் தான், காமெடி படமா இருந்தாலும் பரவாயில்ல. சரி, படத்துல 2 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. லவ் போர்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, லவ் போர்ஷன் ஒன்று இருக்கு, அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. அதுல ஆக்ஷன் போர்ஷன்ஸும் பாத்தீங்கன்னா ரத்தம் தெறிக்க பல இடங்கள்ல வச்சிருக்காங்க. ஆனா எங்கேஜ் பண்ற அளவு எங்கேயுமே வைக்கல. சரி, ஜிவி பிரகாஷ் குமார் எப்படி போட்டிருக்காங்க மியூசிக் அப்படின்னு பார்த்தா, பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லாவே இருந்த மாதிரி இருந்தது. நல்லானா எப்படி சொல்றது, படத்துல ஜிவியாவது அவர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மூலியமா ஒரு சில சீன்ஸை நம்மள பார்க்க வைக்கிறாரு. சாங்ஸ் ஓரளவு ஓகேவா இருந்ததுன்னு சொல்லலாம். சரி, மொத்தத்துல எப்படி இருக்கு படம் அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா, விஷால் அவருக்காக ஒரு படத்தை டெம்ப்ளேட்டான ஒரு படத்தை எழுதி எடுத்திருக்காரு. அதை எங்கேஜியும் எல்லாம் எழுதி எடுத்து வச்சிருக்காரு. மொத்தத்தில் என்கிட்ட கேட்டீங்கன்னா இது ஒரு பிலாவரேஜான படம் தான். உங்களுக்கு இந்த படம் பார்க்கணும், விஷாலோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு ரேட்டிங் கேட்டீங்கன்னா ரேட்டிங்லாம் கொடுக்க வேணாம். புரட்சி தளபதியை நமக்கு பிடிக்கும் தான், இருந்தாலுமே அவர் பண்ணியிருக்க சம்பவம் அப்படி இருக்கு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.